நற்செய்தி ஸ்தாபன பெண்கள் ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்திகளை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தொலைபேசியில் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் செய்தியில் கூட நாம் பார்ப்போம், ஒரு மனுஷன் ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு புதிய மாதத்திலும் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்படுகிறோம். ஆனால் அந்த மாதம் முடிந்து போகும் பொழுது ஐயோ, என்னோட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று நாம் அங்கலாய்த்து போகிறோம். ஆனால் வேத வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் அறிந்த தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், உங்களை இங்கிருந்து விடுதலையாக்கி அவர் குறிப்பிட்ட தேசத்திற்கு கானானுக்கு நான் எடுத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் அந்த பிரயாணம் ஒரு சுலபமான பிரயாணம் அல்ல. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியோப்பியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் தேவன் இங்க கொடுக்கிறார். நான் உங்களை எகிப்திலிருந்து விடுவிப்பேன். இது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பின்தொடர்கிற ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு செல்கிறதுக்கு முன்பதாக அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை முறியடிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் கானானியர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்பீங்க என்று சொன்னால், யாரும் அவர்களை அரசால விரும்புகிற மனுஷர்கள் அல்ல என்ற அர்த்தம். அதே போல ஏத்தியர் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பயங்கரமானவர்கள், பலசாலிகள் என்ற அர்த்தம். அந்த பயங்கரமானவர்களை போய் முறியடிப்பது என்று சொல்வது ஒரு லேசான காரியம் அல்ல. அதே போல எமோரியர் என்று சொல்லும் பொழுது மலைவாசிகள், மிகவும் பலசாலியான ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை மேற்கொள்வது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவன் இங்க என்ன சொல்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன்னை இந்த எகிப்திலிருந்து விடுவித்து அந்த கானானுக்கு எடுத்து செல்வேன். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக பிரச்சனைகள் கட்டாயமாக நாம் தாண்டி செல்ல வேண்டியதாய் காணப்படும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நாம் தாண்டி செல்லும் பொழுது தேவனுடைய சகாயம் நமக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்க ஒரு ப்ராஃபஸி இருக்கோ அந்த ப்ராஃபஸி there will be problem and for that problem there will be a provision of God. நம்மளுக்கு நிச்சயமாகவே ஒரு சகாயம் தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். இந்த பிரயாணப்பட்டு போகிற வழியிலே அவர்கள் பல முறை முறுமுறுத்தார்கள், அங்கலாய்த்தார்கள். பல வேளையிலே தேவனிடத்திலே அவர்கள் அழுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நாம் பலவிதமான வழியிலே நாம் சென்றிருப்போம். ஆனால் இந்த நாளிலிருந்து, இந்த பிரச்சனை வாக்குத்தத்தம் பெற்ற நாளிலிருந்து அது முழுமையாய் நிறைவேற்றப்படுகிற நாள் மட்டும் நாம் நடக்குகிற பாதையிலே நானும் உலகமும் என்று நாள் மட்டும் நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாளிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நானும் உலகமும் என்று நான் இருந்ததினால் தோல்வி அடைந்தேன், வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயினது பலருக்கு. ஆனால் நானும் என் தேவனும் மட்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த பிரயாசப்படுகிற பாதையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராயிருப்பார். நிச்சயமாகவே முடிவிலே ஒரு சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, நம் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சகாயத்திலே ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம் காணப்படும். ஆனால் நானும் இந்த உலகமும் தான். நாம் பல வேளையிலே சொல்லுகிறோம், என்னுடைய பிரச்சனை எனக்கு தான் தெரியும், என்னோட வியாதி எனக்கு தான் தெரியும், என்னுடைய கடன் பாரம் எனக்கு தான் தெரியும், என்னோட படுகிற பிரயாசங்கள் எனக்கு தான் தெரியும், காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கிற முற்றும் என்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பும் பிரயாசங்களும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று பல வேளையில் நாம் குமரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பிரயாச நேரத்தில்
நேரத்திலே, இதை பாடுபடுகிற நேரத்திலே என் தேவன் மட்டும் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த மாதத்தின் முடிவிலே நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிறதை காண்பீர்கள். அந்த வருஷ கடைசியிலே தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிச்சயமாகவே அதை உண்மையாய் காணப்படுகிறதே உங்களால் அதை ருசிக்க முடியும். இந்த வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த ஜனங்கள் இப்படியாய் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனை மட்டும், நானும் உலகமும் அல்ல, ஆனால் தேவன் மட்டும் இந்த பாதையில என்னோடு கூடி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கீத புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். நாம் பல வேளையிலே தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்த அடுத்த நிமிடமே நாம் ஆலோசனைக்கென்று ஒரு மனுஷனை நோக்கி நாம் செல்கிறோம். துன்மார்க்கரான மனுஷன் பல வேளையில நாம் சந்திக்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம். சமாதானமான முடிவு போலதான் காணப்படும், ஆனால் முடிவோ பயங்கரமானதாய் காணப்படுகிறது. குழியிலே நாம் கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்று தினத்திலிருந்து துன்மார்க்கமான வழியில் நடவாமல், அடுத்ததாக சொல்லப்படுகிறது, பாவிகளோட வழியில் நிற்காமல், நம் கால் போன போக்கில் எல்லாம் சில வேளையிலே நடந்து செல்கிறோம். தேவன் தான் எனக்கு இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, இந்த மாசத்தில் இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே என்று அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உச்சரித்து நாம் கால் போன பகுதியில் எல்லாம் நாம் கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தாவீது சங்கீத புஸ்தகத்திலே சொல்லுகிறார், தேவனே என்னோட பாதங்களை நீர் அகலமாக்கும் ஆண்டவரே. எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு பாதப்படியும் தேவனுக்கு பிரியமான பாதப்படியாய் இருக்க வேண்டும். இத்தனை நாட்கள் நாம் எங்கே நாம் கண்கள் இச்சித்த பாதையில் எல்லாம் நாம் செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுக்கு பிரியமான பாதையில் எல்லாம் நாம் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் பிரச்சனையின் மத்தியிலே இதுதான் எனக்கு தீர்வு, இந்த மனுஷரை சந்தித்தால் தான் எனக்கு தீர்வு என்று சொல்லி நாம் நடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, பாவிகளோட வழியில் நாம் நிற்க கூடாது, பாவிகளோட வழியில் நாம் நடக்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது காரியத்தையும் நம்மளோட வாழ்க்கையில இன்று முதல் நாம் கடைபிடிப்போமா? ஆண்டவரே, என்னோட வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமானால் நான் பாவிகளோட வழியிலே நிற்காமல் இருக்க எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். மூன்றாவது காரியம் சொல்கிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நாம் பல வேளையிலே ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு மனுஷன் இல்லாவிட்டால் அந்த மனுஷனை குறித்து எவ்வளவு அவதூறாய் பேச வேண்டுமோ, நன்மை அல்லது தீமை எல்லாம் நடந்தது, நடக்காதது, நடக்க போகிறது என்று நாமே கற்பனை பண்ணி கொண்டு பல காரியங்கள் நாம் பரியாசம் பண்ணி பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பரியாசம் பண்ணும் காரியங்களை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையாய்